ஹாய் அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சார்ல்ஸ் அண்ட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது டேக்கு BL1 ஷாட் தான். அண்ட் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டே ஜங்குக்கு எல்லாம் சரியாக எடுத்து வச்சுருக்கல்லப்பா, ஏதாச்சும் மறந்துட்டியா? இன்னும் நல்லா பாரு. ஐயோ அத்தை, நான் எல்லாத்தையும் சரியாக எடுத்து வச்சுட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். டேங்குங்க. டேய், நீ டேங்க பார்க்க போறியா? ஆமாம் அத்தை. ஐயோ, எல்லா வருஷம் இப்படி லீவுக்கு வந்து அவன் கூட நல்லா விளையாடிட்டு போகும்போது என் பையனை அழ வச்சுட்டு போறியே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இல்லை அத்தை, எனக்கும் போகும்போது கஷ்டமாக இருக்கு அத்தை, நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ரூமுக்கு தான் ஓடி போகிறான். அங்கே போய் பார்த்தா டேங் அப்படியே பெட்டில் படுத்து அந்த ஃபேஸ் வந்து பில்லோவில் அப்படியே அமுக்கி வச்சு அழுதுட்ருக்கான். அவன் அழுற சவுண்டு அப்படியே லைட்டாக வெளியே கேட்குது. டேங்கா, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எலும்பி வந்து நம்ம ஜங்குக்கா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். நீ எதுக்கிட்ட போகிற? நீ போகாதடா, இருடா இங்கே. என் செல்லம் இல்லை, நான் போகணுண்டா, கண்டிப்பாக நான் அடுத்த வருஷமும் வரேன், இப்படியே நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது டேங் அப்படியே பார்த்துட்டு, டே போடா, நீ எப்போ இப்படியே சொல்லிட்டு அப்போவும் போகத்தானே, எப்போவும் நீ என் கூட இருக்கேன்னு எப்போ என்கிட்ட போய் சொல்கிற? சரி, நீ அழாத. டே போடா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இருடா, எங்கே போகிற? நீ என் கையை விடு, நான் போகணும் வாங்கிட்ட. ஏன் இனிமேல் பேச மாட்டேன் ஜங்குக்கா. ஏன் பேச மாட்டேன்? நீ தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, நீ என்னை கல்யாணம் பண்ணுவேன்னு. ஆமாம். அப்புறம் நீ இப்படி போனால் என்னை யார் கல்யாணம் பண்ணுவா? நான் போனாலும் நானே திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவேன்டா, ப்ராமிஸ். இல்லை, நீ முன்னாடி இப்படி ப்ராமிஸ் சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டல. இல்லை, இந்த வாட்டி பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட பிங்கி ஃபிங்கரை அப்படியே பிடிக்கிறான். உண்மையிலே பிங்கி ப்ராமிஸா? உண்மையிலே பிரிங்கி ப்ராமிஸ். டேய், பிரிங்கி இல்லைடா, பிங்கி. ஆமாம், பிங்கி. என்ன அமெரிக்காவுக்கு போகிற, இங்கிலீஷ் கூட தெரியாது உனக்கு? இல்லை, அது நான் அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போய் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறேன். உண்மையிலே? உண்மையாகவே. ஆனாலும் நீ என்னை விட்டு போகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். அப்போது நம்ம ஜங்குக்கு அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில், நான் சொன்னால் கேட்பேன்லடா. கேட்குறேன் மாமா, போயிட்டு வந்து கண்டிப்பாக உன்னை கட்டிக்கிறேன். உண்மையாகவே? உண்மையாகவே. அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவல்ல? வெயிட் பண்ணுறேன். அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட அங்கே சமாதானப்படுத்தி அவனோட கையை பிடிச்சி அப்படியே கீழே வரான். இப்படி வரதை பார்த்து டேங்கோட அம்மா தான், இதனோட இப்படி இருக்கு, நாம் எல்லாரும் அழாதான்னு சொன்ன போது கேட்காதவன் ஜங்குக்கு போய் சொன்னதும் நல்ல பாம்பு மாதிரி சுற்றி வரான். அம்மா சும்மா இருமா, அது இவன் என்கிட்ட சொன்னான். நாங்கள் அவன் வந்ததுமே என்ன உன்ன டேம் சொல்லக்கூடாது, அது நம்ம சீக்ரெட்டு. போம்மா, சொல்ல மாட்டேன், அது எங்கள் சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கோட பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா அப்பாவும், வாடா ஜங்குக்கு, நம்ம போகலாம், டைம் ஆச்சு, சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறான். இப்போது ஜங்குக்கு அப்படியே காரில் ஏறினதும் டேங்க் இன்னும் கொஞ்சம் அப்படியே சேட் ஆகுது. அப்படியே கார் விண்டோ கிட்ட போயிட்டு, டேங்கா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கை கூப்பிட்றான். அப்படியே ஓடி போய் டோர் கிட்ட நிற்கிறான். இவன் அப்படியே தலையிட்டு வெளியே வந்து நம்ம டேங்கோட கன்னத்தில், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா? கண்டிப்பாக மாமா வரேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சிரிக்கிறான். இப்போது அந்த கார் எப்படியே போகுது. இப்போது என்ன ஸ்டோரினா, நம்ம டேங்க்கு இதெல்லாம் நடக்கும்போது 10 வயசு இருக்கும். இப்போ நம்ம ஜங்குக்கு 15 வயசு இருக்கும். நம்ம டேங் வந்து ஜங்குக்கோட அத்தை பையன்தான்.
அப்படின்னா ஜங்குக் வந்து டேங்கு மாமா, அதனாலே அவங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஜங்குக் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்கான். இப்போது நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுதுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் டேங்க்கு இப்போது 20 வயசாச்சு. அவங்க வீட்டில் வந்து ஏதோ ரொம்ப யாரோ கெஸ்ட்டு வர மாதிரி எல்லாரும் இப்படி அவசரத்தில் ஏதேதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ டேங் அப்படியே ஓடி வந்து, அம்மா என்னம்மா பண்ணுற நீ, இப்படிம்மா லட்டு பண்ணுவ, மாமாவுக்கு நல்லா உருண்டையாக இருக்கிற லட்டு தான் பிடிக்கும், நீ என்ன இது கோழி முட்டை மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஏன்டா டேங்கு இவ்வளோ நாளாக இந்த அம்மா கையால் கொடுத்த லட்டு தானடா சாப்பிட்ட, அப்போ மட்டும் ஓஹோங்கிற, இப்போ மட்டும் உனக்கு என் லட்டு கோழி முட்டை மாதிரி தெரியுதுல்ல டேங். ஐயோ இல்லைம்மா, நீயே சொல்லு, மாமா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வராரு, அவருக்கு எல்லாம் நல்லா பண்ணும்ல. நீ சொல்கிறதும் சரிதான், அவனை நான் 15 வயசு இருக்கும்போது பார்த்தது, 10 வருஷமாக பையன் இங்கே வரவே இல்லை, அதுவும் படிப்புன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருப்பான். அவன் என் கையால் சமைச்ச ஃபுட்டு சாப்பிடாம சலிச்சு போயிருப்பான். யார் சொன்னா, மாமா என்னத்தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார், என்ன பார்க்க முடியலையேங்கிற வருத்தத்தில் தான் இவ்வளோ நேரம் இருந்திருப்பார். ஆமாண்டா ஆமாம், உங்கள் மாமா உன்னை மட்டும்தான் மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ போ, இப்படியே நிற்காம போய் குளிச்சுட்டு வா. ஆமாம்ல, நான் இது வரைக்கும் குளிக்கலைல்ல. குளிக்கலைல்ல, அது தெரியுதுல்ல, போ மேலே போய் குளி. போகிறேம்மா போகிறேன், மாமா வரும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக நிற்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சிரிச்சிட்டு மேலே ஓடி போகிறான். குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அவன் அப்படியே ரூமுக்கு வந்து, இதில் எது போட்டால் நல்லாயிருக்கும், மாமாவுக்கு இப்போ எந்த கலர் ஃபேவரட்டாக இருக்கும், ஒயிட்டு போடலாமா, ஒரு வேளை அவருக்கு ஒயிட் பிடிக்கலன்னா சரி இந்த எல்லோ ட்ரெஸ்ஸு போடலாம், ஒரு வேளை அவருக்கு எல்லோ பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கான். ஐயோ எது போடுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கான். அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவன் கீழேயும் வரான். என்ன 5 மணி ஆயிடுச்சு, இன்னும் மாமாவை காணும், ஒரு வேளை லேட்டாக வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அம்மா என்னடா எதுக்குடா கத்துற, எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் போல், ஏம்மா 5 மணி ஆயிடுச்சு இன்னும் அவங்கள காணுமே. டேய் 5 மணின்னா கரெக்ட் 5 மணி தான் வருவாங்களா, கொஞ்சம் லேட் ஆனாலும் வருவாங்க தானே. அம்மா நீ ஒரு வாட்டி கால் பண்ணி பாருமா, ஒரு வேளை அவங்க லேட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் காரணமாக இருக்கலாம்ல. சரி அவங்களும் அப்படியே கால் பண்ணலான்னு போகும்போது வெளியில் ஏதோ கார் சவுண்டு கேட்குது. தோ பாரு வந்துட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வெளியே போகிறாங்க. பார்த்தா ஆமாம் அவங்க கார் தான் வந்திருக்கு. ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் அப்படியே வெளியே வராங்க. ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே போய் அவங்கள ஹக் பண்ணுறாங்க. என்ன உன்னை எப்போ பார்த்தது, 10 வயசு இருக்கும்போது இவ்வளோ தான் இருந்தேன், அதான் நான் இப்போ வளர்ந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. அவன் அப்படியே எத்தி பார்க்குறான். என்னப்பா டேங், ஜங்குக் மாமா வரலையா? ஓ சொல்ல மறந்துட்டேன், அவன் வந்து இன்றைக்கி அவனுக்கு ஏதோ ப்ரோக்ராம் இருக்கா, அவன் மிட் நைட்டுக்குள்ளே வந்துடுறேன்னு சொன்னான். மிட் நைட்டா? இன்றைக்கி நைட்டில் ஒரு ஃப்ளைட் இருக்குது, அது பிடிச்சி கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னான். சரியா? அதெல்லாம் பரவாயில்ல, பையன் பொறுமையாக வரட்டும். நான் வேறு வந்தவங்கள வெளியே நிற்க வச்சே பேசிகிட்ருக்கேன், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே உள்ளே போகிறாங்க. நம்ம டேங் மட்டும் இன்னும் உள்ளே போகலை. இவங்க கூட ஏன் அவர் வரல, ஒரு வேளை அவர் வரமாட்டாரோ, இல்லை அவர் கண்டிப்பாக வருவார். அவன் அப்படியே யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். டேங் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா கெஸ்டெல்லாம் அப்படின்னா நம்ம ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் வீட்டுக்குள்ளே ஹாலில் அப்படியே உட்காந்துருக்காங்க. டேங் அப்படியே சிரிச்சுட்டே போய் அவங்க கிச்சனில் வேலை பார்க்குறவங்க அம்மா கிட்டே போகிறாங்க. அம்மா ஜங்குக் மாமா எப்போ வருவார்? டே அதான் அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, மிட் நைட் ஃப்ளைட்டில் வருவான்டா. அம்மா அது வந்து என்ன அம்மா, எனக்கு வேறு இங்கே 1000 வேலை இருக்குது, என்னை சும்மா தொந்தரவு பண்ணாமல் நீ போறியா? இல்லைம்மா எனக்கு வந்து 9 மணி ஆனாலே கண்ணில் தூக்கம் வந்து கண்ணு கட்டிடுமா, இதில் நான் எப்படிம்மா மிட் நைட்டில் அவங்க கூப்பிட்டா வர முடியும்? ஐயோ சரி இப்போ நைட்டு பார்க்கலன்னா என்ன,
கண்டிப்பாக ஜங்குக்கு இங்கே தான் இருப்பான். நாளைக்கு காலையில் பார்க்கலாமே. இல்லைம்மா, மாமா வந்தோடனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படின்னா நீ தூங்காமல் இருக்கணும். அதான் முடியாது. அப்போ நீ ஏதாச்சும் போய் பண்ணு. எனக்கு இங்கே வேலை இருக்குது. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறீன்னா பண்ணு. பண்ணுறேம்மா. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. மிட் நைட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஜங்குக்கை ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கான். இருங்க, நான் போய் டேங் தூங்குறேன்னா இல்லை இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வரேன். தூங்குறேன்னா நான் லாக் பண்ணிட்டு போகிறேன், இருக்கான்னா அவனையும் கூப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா சொன்ன மாதிரியே நம்ம டேங் வந்து நல்லா அசந்து தூங்குறான். அவங்களும் அப்படியே பார்த்துட்டு கிளம்புறாங்க. இப்போது மார்னிங் ஆச்சு. டேங் அப்படியே பெட்லேருந்து ஒரு மாதிரி அந்த சன்லைட் ஃபேஸில் அடிச்சு க்யூட்டாக அப்படியே எழும்புறான். ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ. மாமா வேற மாமா நேற்று நைட்டு மாமா வராருன்னு சொன்னார். அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துருக்கான். ஐயோ, ஏன்டா இவ்வளோ தூங்க மூஞ்சியாக இருக்க? அப்படியே தூங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும்ல. ஐயோ, அவங்க வேறு போய் பிக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ மணி எவ்வளோ ஆச்சு? என்னது, மார்னிங் 8 மணி ஆச்சா? இப்போ என்ன பண்ணுறது? நான் வேறு மாமா ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே வந்துட்டு அம்மா 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 டேய் என்னடா, எங்கே மாமா எங்கே? யார்? ஜங்குக்கா? அம்மா எனக்கு ஒரே மாமா தானே இருக்காரு. அப்போ அவர் தான். அவன் வந்து இப்போ தான் ஜாகிங் போகணுன்னு சொல்லிட்டு போனான். என்னது, போயிட்டாரா? போயிட்டாரு. அதுக்கு பின்னா நீங்கள் தானே காலையில் வந்தோடனே பார்க்கலான்னு சொன்னீங்க. ஐயோ டேங்கு, அவன் ஜாகிங் போனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அவன் திரும்பி வருவான்டா. வந்தோடனே நீயே ஃபஸ்ட்டு பாரு. இல்லைம்மா, நீங்கள் என்னை சும்மா சும்மா ஏமாத்துறீங்க. போம்மா. நீ அழாதடா என் டேங், என் செல்லல, அழாத. நீ ஒன்று பண்ணு, வேணா நீயும் அவன் பின்னாடி ஜாகிங் போயேன். என்ன சொன்னீங்க? நீயும் பின்னாடி போ. அதான் அவன் இப்போ தான் போனான், நீங்கள் பார்ப்பீங்க. நீயே போய் பார்த்து பேசி ஒன்றா ஜாகிங் போயிட்டு வாங்க. ஆமாம்ல, இது நல்ல ஐடியா தான். நான் போகிறேன். இரு, எங்கே போகிற? ஜாகிங்க்கு. இப்படியா? ஆமாம், இதுக்கு என்ன? டேய், ட்ரௌசர் போட்டு யாராச்சும் ஜாகிங் போவாங்களாடா? போடா, போய் பேண்ட் போட்டு வாடா. ஆமாம்ல, அதான் மாமாவை பார்க்குற ஆத்திரத்தில் ட்ரௌசர் மாற்ற மறந்துட்டேன். நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேக வேகமாக போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு, நான் போகிறேன். டேய் இருடா, தண்ணி எடுத்துகிட்டு போடா. அம்மா, நான் என்ன ரன்னிங் ரேஸாக போக போகிறேன், ஜாகிங் தான் நான் போக போகிறேன். போயிட்டு மாமாவை பார்த்து அப்படியே கூட கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடி போகிறான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து ஜாகிங் போயிட்டு திரும்ப வர்றான். அவன் அப்படியே டயர்டாக ஸ்வெட்டாக வரான். ஃப்ரிட்ஜில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஐயோ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸா? இல்லைப்பா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்கே வாங்கி வைக்கிறது இல்லை. அதெல்லாம் டேங்க்கு பிடிக்காது. உள்ள ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்குது, அது வேணால் எடுத்துக்கூடி. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா? ஆமாண்டா, டேங்க்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குனா அவ்வளோ பிரியம். எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கே குடிச்சிட்ருப்பான். நீ வேணா ஒன்று எடுத்து குடிச்சிக்கோ, நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை விட தொட விட மாட்டான்னா பார்த்துக்கோயேன். ஓ, ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு, நீ இன்னும் மாறவே இல்லைல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி குடிக்கிறான். ஆமாம், டேங் ஜங்குக்கு என்ன ஆண்டி? டேங்க நீ பார்க்கலையா? இல்லை, பார்க்கல. அப்போது அவன் உன் கூட ஜாகிங் வரலையா? டேங் ஜாகிங் போயிருந்தானா? என்னது, அப்போ நீ பார்க்கவே இல்லையா அவனை? ஐயோ இல்லை ஆண்டி. ஐயோ, அப்போ என் பிள்ளை எங்கே போனான்? அந்த டைம் பார்த்து நம்ம டேங்கும் அப்படியே மொத்தமாக ஓடி பையன் டயர்டாக வந்துட்டான் உள்ள. அவன் ஜங்குக்கை பார்க்கல. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஃப்ரிட்ஜு பின்னாடி நிற்கிறானா. ஸோ ஃப்ரிட்ஜு பின்னாடி நிற்கிறதுனால அப்படியே வெளியிலேருந்து வரும்போது பார்க்க முடியல. அவனும் அப்படியே வந்துட்டு, அம்மா முடியலம்மா, நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேம்மா. இங்கே மொத்தமாக சுற்றிட்டேன். ஜங்குக்கு மாமா இங்கே எங்குமே இல்லை. எங்கே தான் போனார்? உனக்கு இருக்குமா?
நீ தானே சொன்ன பார்க்கலான்னு. பார்க்கல, நான் பார்க்கவே இல்லை. அதை எப்படி நீ பார்ப்ப? என்னம்மா இப்படி சொல்கிற? என்ன ஜங்குக் தான் இங்கே நிற்கிறான்ல. எங்கே நிற்கிறாரு? டேய் திரும்பி பாடுறா, ஃப்ரிட்ஜு பக்கத்தில் தான் நிற்கிறான். ஹாய் டேம். நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா? நான் பார்க்கவே இல்லை. நான் ஹாய் சொன்னேன். ஹாய் ஹாய். அதுக்கப்புறம் நம்ம டேங்கே அப்படியே ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் பேசுங்க, நான் போகிறேன், ரூமுக்கு போகிறேன். பாய் பாய்மா. டேய் இருறா, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றா. அம்மா நான் பல் விளக்கிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடுறான். பல் விளக்காம தான் ஜாகிங் போனானா? டேய் உங்களுக்கு நீ எதுக்கு சிரிக்கிற? உனக்காக தான் அவன் ஜாகிங்கே வந்தான். எனக்காகவா? ஆமாண்டா, என் புள்ள 9 மணி ஆகிறது வரைக்கும் பெட்லேருந்து எழும்பவே மாட்டான். நீ ஜாகிங் போனான்னு சொல்லிட்டு 8 மணிக்கே கிளம்பி வந்திருக்கான்னா அவன் நீ இவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான். அப்போது மேலேருந்து டேங்கும் இது கேட்டு தான் இருக்கான். ஐயோ அம்மா, எனக்கு ஏற்கனவே ஆக்வர்டாக இருக்குது. இவன் என்ன இதெல்லாம் சொல்லிட்டுருக்கா? இவ்வளோ நாளாக நான் அவரை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னோடய ஸ்டேட்டஸுக்கு என்ன ஆகுது? அவர் என்ன மிஸ் பண்ணும் பார்த்தோன்னே என்னதான் டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க வரணும்னு நான் நினச்சேன். இதெல்லாம் நேரம் ஆப்போசிட்டாக இருக்கே. இந்த அம்மா வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துருக்கான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? என்னடா டேங்? எங்கம்மா என் ஷூ எங்கம்மா? டேய் அதான் வெளியே அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன்ல, போய் எடுத்துக்க வேண்டியதானே. நீ தானே ட்ரெயினில் கொண்டு போய் வச்ச, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வெளியே போகிறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே ஒரு பைக் இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன இவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடாக வந்தவன் திரும்பி போகலான்னு திரும்புகிறான். நம்ம மாமா தானே, போய் பேசணுமா? அதான் இவ்வளோ வந்துட்டோம்ல, போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போனவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ட்ரெயினில் இருக்கிற ஷூ எடுக்க போகிறான். டேம். என்னங்க சொல்லுங்கள். இந்த பைக்கு யாரோடது? இந்த பைக்கா? இது நம்ஜுனோட பைக்கு. நம்ஜுன் பைக்கா? இங்கே ஏதாச்சும் கிட்ட போகணுன்னா இந்த பைக்கு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? நான் போகிற வரைக்கும் இந்த பைக்கை யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் போய் அம்மா கிட்ட கேட்டு கீ வாங்கி கொடுக்குறேன். ஓகே தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். டேம். என்ன? இப்போவே கீ கிடைக்குமா? இப்போவே வாங்கிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீ அப்படியே வாங்கிட்டு வரான். இந்தாங்க. தேங்க்ஸ். ஆமாம், ஏன் இப்போவே கேட்டீங்க? எங்கேயாச்சும் போகிறீங்களா மாமா? ஆமாம், எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு தான். ஓகே நீங்கள் போங்க, நான் வரேன். டேம். என்ன? இல்லை, நீ ஃப்ரீயா? நீ ஃப்ரீயாக இருக்கியா? இல்லை ஏதாச்சும் வேலை இருக்கா? இல்லை நான் ஃப்ரீ தான். ஏன்? நீயும் வரியா என் கூட சேர்ந்து போய் பார்க்கலாம்? எனக்கு இந்த ஏரியாலாம் தெரியும். அதான் எனக்கு தெரியாதே, அதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன இங்கெல்லாம் சுற்றி பார்க்க நீ வருவியா? நானா? ஆமாம், எனக்கு இங்கே வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, அதான் உன்னை கூப்பிட்டேன். என்னது, நான் உனக்கு ஃப்ரெண்ட்? ஆமாம்மா. ஏதாச்சும் சொன்னியா? இல்லை, நான் எதுவும் சொல்ல. சுற்றி தானே காட்டணும், காட்டி தான் போச்சு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கடுப்பாக மேலே போகிறான். வேறு யாரும் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் என்ன டூரிஸ்ட் கைடா உனக்கு இங்கெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு? உன் கூட எல்லாம் வரதே கொஞ்சம் அதிகம், அதில் என் மாமாவை இருந்து என்னை ஃப்ரெண்ட்னு வேறு சொல்கிற. அப்படியே இவனும் அப்படியே புலம்பிட்டு கடுப்பாக ரெடியாகி கீழே போகிறான். போகலாமா? போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்டுன்னு சொன்ன கடுப்புலேயே அவன் பைக்கில் ஏற இவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு
இவங்க ஊர் சுற்ற போகிறாங்கன்னு சொல்கிற பேரில் அந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே போக ஜங்ஷன் வரையும் பைக்கை ஓட்டு போன அவனுக்கு போதும் இதுக்கு மேலெல்லாம் ஊர் சுற்ற வேணாம், நாங்கள் வீட்டுக்கு போகலாம். டேய், வீட்டிலேருந்து ஜங்ஷனுக்கு தான்டா வந்திருக்கோம், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? போதும், இவ்வளோ போதும். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பி 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அதுக்கு இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு? ஃபோன் பார்த்து சொல்கிறேன், மணி 12:30 ஆச்சு. என்ன? வாங்க சோறு சாப்பிட்ட வீட்டுக்கு போகலாம். சோறு சாப்பிட்ட வீட்டுக்கு போகணுமா? ஆமாம், வாங்க போகலாம். டேய், என் கையில் காசு இருக்கு, நான் உனக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் வாங்கி தரேன், வா. அதெல்லாம் வேணாம், வாங்க வீட்டுக்கு போகலாம். டேய், நான் சொல்கிறேன்ல வாங்கி தரேன்னு, அப்புறம் என்ன? இல்லை, எனக்கு வீட்டுக்கு போகணும், அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்கல்ல, அதை தான் நான் சாப்பிடுவேன். வாங்க வண்டி எடுங்க. டேய், அதான் நான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? எதுக்கு இவ்வளோ திமிரு காட்டுற? பின்னா எனக்கு ஊர் சுற்றி பார்க்க தனியாக வர முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் உன் வீட்டுக்கு வந்ததே உனக்கு பிடிக்கல போல. என்ன முழிக்கிற? சொல்லு, சொல்கிறா. மாமா, நான் ரோட்டில் நிற்கிறோம். அது எனக்கு பார்த்தா தெரியாதா? நீங்கள் என் மேலே ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கீங்க மாமா. சரி வா, வண்டியில் ஏறு. இல்லை, நான் வர மாட்டேன். வண்டியில் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னதும் தேங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காடுறான். அவனும் ஒன்றும் சொல்லாமல் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இறங்கு. இறங்கு. டேங். சாரிண்ணா. சாரி, நான் உன் மேலே கத்தணும்னு நினச்சி சொல்லலை, அப்படி எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் பேசுனதே கத்துன மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இப்போ கீழே பார்த்து நிற்கிற? என் மூஞ்சியை பார்க்க மாட்டியா? நீங்கள் திரும்பவும் என் மேலே கத்துறீங்க மாமா. அப்படியா? கத்திட்டானா? ஆமாம். சரி, சாரி. சாரிட்டேன். நான் உன்கிட்ட உண்மையை சொல்கிறேன். நாங்கள் வேலை பார்க்குறோம்ல, கம்பெனி ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு எல்லாத்துலேயும் எனக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது. நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், எனக்கு சீக்கிரமாக கோவம் வந்துடும். அதனால தான் நான் அப்படியே நீ ஏதாச்சும் சின்ன விஷயம் பண்ணும்போது கத்திடுறேன். என்ன நினச்சிரு, எதையும் நீ மனசில் வச்சுக்காதண்ணா. எனக்கு தெரியும் இப்படி இருக்கிறான நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ. ஆனாலும் மாமா பாவம் இல்லை, எனக்கு நீ மட்டும்தானே இருக்க, என்னைய கல்யாணம் பண்ணு, சரியா? என்ன சொன்னீங்க? கேட்கலையா? கேட்டுச்சு, ஆனால் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரல. கிளாரிஃபிகேஷன் தானே சொல்கிறேன். என்றைக்கு இருந்தாலும் நீ இந்த மாமாவுக்கு தான். வேறு யாரையாச்சும் பார்க்கலான்னு கூட நினச்ச அவனே அவ்வளோதான், தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ வரைக்கும் உனக்கு ஒன்றுமே தெரியாது, இனிமே எல்லாத்தையும் சொல்லித்தரேன். இரு, நான் போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன். டேயாங், என்ன? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தானே, இரு நான் வாங்கிட்டு வரேன். இல்லைண்ணா என் கூட வரியா? இல்லை, நான் இங்கே உட்கார்றேன், நீங்கள் போங்க. அது அழகு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போகிறான். என்னமோ சொல்லிட்டு போகிறான்டா, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கும் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அவனும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து அவன் கையில் கொடுத்துட்டு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் டேங்கும் அதை வாங்கி சாப்பிட்றான். இப்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன? நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணுவ? ஏன்? எதுக்கு சொல்கிற? ஏன் என்றால்
நான் ஐஸ்கிரீம் கொடுத்த போது பிடிக்கலன்னா தூக்கி போட வேண்டியதானே, ஏன்னா அதை வாங்கி சாப்பிட்ட. அது எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கும். அப்படிதான். உனக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அது பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி மாமாவை நீ போக போக லவ் பண்ணிடுவ. என்ன சொல்கிறீங்க? நீ லவ் பண்ணலனாலும் நானே உன்னை என் லவ்வில் விழ வச்சுருவேன். இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் ரவுண்டு சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க ஊரெலாம் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்குக் பைக்கை கொண்டு வந்து அப்படியே வீட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணதும் டேங் பைக்லேருந்து ஏதோ விடுதலை கிடைச்ச மாதிரி ஓடுறான். டேய் இருறா, கல்யாண விஷயம் சொன்னதுக்கு இப்படி பயந்து ஓடுறான். இது மேலே என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. பாவம் என் புள்ள எப்படி என்னை தாங்கிக்க போகிறான். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. டேய் டேங்கா என்னம்மா, எதுக்குமா என்ன கூப்பிட்ற? டேய் கொஞ்சம் வாடா இங்க. இந்த ட்ரெஸ்ஸை பிடி. என்னம்மா இது இந்த ட்ரெஸ்ஸு? டேய் புது ட்ரெஸ்ஸுடா. அதான் எதுக்கு? மரமண்டை மறந்துட்டியா? என்னம்மா, இன்னைக்கு சித்தி வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெடியாக வரணும்னு சொன்னேன்ல. இப்போ ட்ரெஸ்ஸை கொடுத்தா எதுக்குன்னு கேட்குற? சித்தி வீட்டு ஃபங்க்ஷனா? ஆமாம், சித்தி வீட்டு ஃபங்க்ஷன் தான். போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா போ. சரிம்மா. அவனும் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறான். இப்போ எல்லாருமே அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம டேங்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே போகலான்னு வரும்போது யாரோ அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து அந்த செவரோட பின் பண்ணி வைக்கிறான். நான் பயந்துட்டியா? அப்படியே அழகா எங்கே கிளம்புற? நீ வரலையா சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு? இல்லை, எனக்கு வர தோணல. நீயும் போகாத. அதுக்கு கையடுறா. இடுப்பை பிடிச்சதுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸா? எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, நீ கையெடு. வர மரியாதையே இல்லை. மாமாவே வாடா போடான்னு கூப்பிட்ற. சரி கையெடுங்க மாமா. டேங், நான் போக போகிறதில்ல. நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். நீயும் வீட்டிலேயே இரு. இல்லை, நான் போகிறேன். அம்மா இந்த புது ட்ரெஸ்லாம் எனக்கு அங்கே போக தான் கொடுத்தாங்க. அப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்தா? நீ புது ட்ரெஸ்ஸில் பார்க்க அழகாக இருக்க. அதனால் இந்த அழகை நான் முதல்ல பார்த்து ரசித்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம் உன்னை அனுப்புகிறேன். என்ன சொல்கிற? டேய் போவாதான்னு சொல்கிறேன். அம்மா கிட்ட என்ன சொல்கிறது? அது நான் சொல்லிக்கிறேன், நீ ரூமுக்கு போ. போடா. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேம் வந்து ரூமுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே நடந்துட்டு என்ன சொன்னான்னு யோசிச்சுட்டே இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவனோட ரூம் டோரை யாரோ வந்து நாக் பண்ணுறாங்க. ஒருவேளை அம்மாவாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் ஓப்பன் பண்ணுறான். அப்போது ஜங்குக் அப்படியே ஸ்பீடாக உள்ளே வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணுறான். என்ன நதி என்னையா? என்ன இல்லை, என்ன அப்படின்னு கேட்டேன். ஓஹோ அப்படி. அம்மா கிட்ட என்ன சொன்ன? அதெல்லாம் சொன்னேன். அவங்க எங்கே? அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும்னா எல்லாரும் தான். இந்த வீட்டில் இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். அவங்க எப்படி போனாங்க? நீ என்ன சொன்ன? அது சீக்ரெட்டு, சொல்ல மாட்டேன். உனக்கு எதுக்கு இப்போ அதெல்லாம்? நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே டேமோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து கிட்ட நிற்க வைக்கிறான். எனக்கு கொரோனா வைரஸாக பிடிச்சிருக்கு, எப்போ பார்த்தாலும் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிற. மாமா நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்க. அதுக்கு இப்போ என்ன? எனக்கு வலிக்குது.
வலிக்குதா? ம் அது எப்படி வலிக்காமல் இருக்கும்? பிடிச்சதும் பூ மாதிரி இருக்கு, கூட வந்துடும் போலயே. மாமா விடுங்க விடுங்க மாமா. டேய், ஆ நான் நான் உன்னை ரேப் பண்ண வர மாதிரி அழகுக்கு. ஆ அப்படிலாம் இல்லை. அப்புறம் விடுங்க மாமா விடுங்க மாமான்னு கத்துற. அது அது வந்து டேய், ஆ நீ முதல்ல இங்கே உட்காரு. ஆ உட்கார்றா. ம் இங்கே பாரு, என்ன பாருடா. ம் உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் உனக்கு என்னை பார்த்தா பிடிக்காதாட்டேன்? ஆ இல்லை அப்படி இல்லை. அப்போது பிடிக்குமா? ஆ சொல்லு. அது சொல்லிட்டேன். பிடிக்கும். மாமா எனக்கு இது போதும், எனக்கு இதுவே போதும். உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதே போதும் எனக்கு. என் செல்லம். மாமா ஏ என்னாச்சுடா? எதுடா கண்ணெல்லாம் கலங்குது? என்ன பண்ணீங்க? கிஸ் பண்ணேன்டா. எதுக்கு பண்ணீங்க? அது அப்படிதான்டா, லவ் சொன்னதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு பண்ணீங்க? ஏன்னா நானும் என் லவ் சொன்னேன், அதுவும் இல்லாமல் எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு, அதான். ஆனால் எங்கள் ஊர்லெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. ஐயோ என் தங்கம்ல, என் செல்லம்ல, அழாத. நீ அழுதா என் மனசு தாங்காது. நீங்கள் எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பண்ணீங்க? டேய், அதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுதே. ஆண்டிக்கிட்ட எங்கள் அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க, உன்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லணுன்னு இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது மாமா. குழந்த வந்தால் என்ன பண்ணுறது? குழந்தையா? நான் எல்லா சீரியல்லையும் அப்புறம் டிவி சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன். அங்கே கிஸ் பண்ண உடனே குழந்த வந்துடும். நான் பார்த்துருக்கேன், கிஸ் பண்ணால் குழந்த வரும், அது மேலே எனக்கு குழந்த வரும். அப்போது அம்மாலாம் திட்டுவாங்க, நான் என்ன பண்ணுவேன்? சிரிக்கிறீங்களா? அப்புறம் நான் என்ன சொல்கிறது? நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க தானே, என்ன தான் திட்டுவாங்க, அதான் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஐயோ டயாங், அப்படி ஒன்றும் இல்லை டயாங். கிஸ் பண்ணாலாம் குழந்த வராதுடா. உண்மையில்? உண்மையாகவே. அதுக்கு இன்னும் நிறைய பண்ணணும். அப்போ குழந்த வராதா? வராது. அம்மா திட்ட மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்க. அப்போ ஓகே, நீங்கள் என்ன இன்னொரு கிஸ் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பாரா, அதான் குழந்த வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் ஜங்குக்கோட அந்த ஷர்ட் பட்டனில் அப்படியே இப்படி பிடிச்சி விளையாடுவாங்கல்ல, அதை மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கான். அதான் நான் குழந்த வரும்னு பயந்தா. அதெல்லாம் இருக்கட்டும். உண்மையிலே குழந்த வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? என்ன? எதுக்கு கிட்ட வர? எதுக்கு கிட்ட வரேன்னா, உனக்கு தெரியாதா ஏன் வரேன்னு? குழந்த எப்படி வரும்னு சொல்லி கொடுக்க வேணாம்? வேணாம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெட்டு தானே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா முன்னாடி நம்ம ஜங்குக்கிட்டேங்க பெட்டில் உட்கார வச்சு தானே பேசிகிட்டு இருந்தான். அப்போது அவன் 2 கை எப்படியே பின்னாடி வச்சு அந்த பெட்லேயே அப்படி பின்னாடி போயிட்டுருக்கான். எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அவன் முன்னாடி வந்துட்டுருக்கான். இப்போது பெட்டோட அந்த எட்ஜுக்கு போயிடுச்சு. நம்ம டயாங் அந்த எட்ஜில் போய் அப்படியே உட்காந்துட்டு கீழே விழுந்துருவாடா.
அப்படின்னு நம்ம ஜங்கு அவனோட அந்த இடுப்பில் அப்படியே கிட்ட பிடிச்சி வச்சுருக்கான். அப்போது நம்ம டேங்கை கீழே விழாமல் நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி வச்சுருக்கான். உன்கிட்ட எப்படிடா நான் குழந்தை வர்றதை பற்றி சொல்கிறது? ஏன்னா நீயே ஒரு குழந்த மாதிரி இருக்கடா என் செல்லமே. அப்படின்னு நச்சுன்னு ஒன்று கன்னத்தில் கொடுத்ததும் நம்ம டேங் ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுறான். நீ இப்படி சொல்லாமல் கொள்ளாமலாம் கிஸ் பண்ணாது சரியா? ஏன் என்னோடது தானே, நான் கிஸ் பண்ணாமல் வேறு யாரை கிஸ் பண்ணுறது? முதல்ல நீ அங்கேருந்து கை எடுக்கிறியா? நான் கை எடுத்தா நீ கீழே வந்துடுவ, வேணா பார்க்குறியா? வேணாம் கை எடுத்துடாத. என்ன இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போது அவங்க 2 பேரும் பாடியும் அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி அப்படியே டச்சாக இருக்கு. எதுக்கு இப்படி பேசுகிற? அதெல்லாம் அப்படிதான். எனக்கு உன்னை இப்போவே எல்லாம் பண்ணுங்க இருக்குடா. ஆனால் என்னை ஏதோ தடுக்குது. என்னன்னு சொல்லு. என்ன? இந்த கண்ணு. இந்த கண்டா, இந்த கண்ணு, அப்புறம் அது கீழே இருக்கிற இந்த கண்ணம், ரெண்டையுமே கடித்து சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் உன் கண்ணு என்னை எல்லாத்துலேருந்து தடுக்குது. உன்னை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன என்ன சொல்கிற? அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு நினச்சனோ அதை இப்போ பண்ண போகிறேன்னு அர்த்தம். மாமா என்ன மாமா பண்ணுற? ஆனால் மாமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜங்கு ஒரு கை நம்ம டேங்கோட செஸ்டில் வச்சுருக்கான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதான் பண்ணுறேன். வேணாம் மாமா அப்படின்னு இவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம டேங் வந்து ஒரு லூஸான ஷர்ட்டு தான் போட்டிருப்பான். நம்ம ஜங்கு அவனோட தலையை அப்படியே அந்த ஷர்ட்டுக்குள்ளே நினச்சி நம்ம டேங்கோட டம்மி இருக்கும்ல அதை அப்படியே மேவலை லிக் பண்ணுறான். மாமா மாமா என்ன 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 நீ என்ன பண்ணுற? அது டேம், எனக்கு இது பிடிச்சிருக்கு டேம். எது? உன்னோட இந்த சின்ன தொப்பை இருக்குல்ல, அதான். என்ன செவந்து போயிடுச்சு, வெக்கப்படுறியா? அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை மொத்தமாக பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு வேணும். எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம டேங்கை கிஸ் பண்ணுறான். அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மேக் அவுட் போகுது. அது அப்படி தானே வரும், அது அப்படியே வந்துச்சு. அப்போது கீழே காலிங் பெல் சவுண்டு கேட்குது. நம்ம டேங்க்கு முடியல, அவன் அப்படியே முடியாமல் பெட்டில் படுத்திருக்கான். நம்ம ஜங்கு காலிங் பெல் சவுண்டு கேட்டுக்கணும். டேங் யாரும் வந்துருவாங்களா? உண்டோ, யாரும் இல்லை, இங்கேருந்து போனவங்க தான் வந்திருப்பாங்க. ஆமாம்ல, இப்போது என்ன பண்ணுறதுன்னா என்னாலலாம் எழுந்து போக முடியாது, நான் இங்கேயே தான் படுத்துப்பேன், நீ வேணா போய் பாருப்போ. சரி எனக்கு புரியுது, நீ ரெஸ்ட் எடு, நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே போகிறான். கீழே போய் பார்த்தா நம்ம ஜங்கோட அம்மா அப்பாவும் டேங்கோட பேரண்ட்ஸு எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டாக வர்றது பார்த்து அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆண்டி, அம்மா எல்லோரும் வந்துட்டீங்களா? ஆமாப்பா, டேங் எங்க? அது அவனுக்கு தான் உடம்பு முடியலையே, நான் சொன்னேனே, அதனால் அவன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். சரி, நீ ஒன்று பண்ணு, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து
கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் இதெல்லாம் எடுத்து அப்படியே எங்கெங்கே வைக்கணுமோ வைக்கணும். இல்லைன்னா நான் டேங்கை கூப்பிட்ருப்பேன். டேங் தான் இப்போது உடம்பு முடியாமல் இருக்கான்ல. நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறியாப்பா? ஆ பண்ணுறேன் ஆண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே எல்லாத்தையும் விட்டு ஹெல்ப் பண்ண போயிடுறான். இப்போது நைட்டு ஒரு 2 மணியாக இருக்கும். மிட் நைட் ஆச்சு. நம்ம ஜங்குக்கு இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது. அதையே அவன் யோசிச்சுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் எல்லோரும் வந்ததுனால அதுக்கப்புறம் டேங்கை போய் பார்க்கவும் இல்லை. அவனுக்கும் டேங்கை பற்றி யோசிச்சு கொஞ்சம் வரிடாக தான் இருக்குது. சரி எல்லோரும் தூங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனும் பெட்லேருந்து எழும்பி பார்க்கலான்னு போகிறான். ஐயோ டேங் என்னாச்சுன்னு தெரியலையே, அப்படியே விட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் டோர்கிட்ட இருந்து யோசிச்சுட்ருக்கான். அப்போது லாக் பண்ணவா வேணாமா, இல்லை லாக் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுன்னு அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுறான். லாக்கெல்லாம் பண்ணல, இப்போது ஓப்பனில் தான் இருக்குது. அவன் அப்படியே உள்ளே போயிட்டு சத்தம் இல்லாமல் அந்த டோரை லாக் பண்ணிட்டு, டேங் டேங் தூங்கிட்டியா? ஆ டேய் நீயா, மணி 2 ஆச்சு. இப்போ தூங்காமல் என்னடா பண்ணுவாங்க? டேய் மாமா மாமான்னு எவ்வளோ கூப்பிட்டவன், இப்போ போய் வாடா போடான்னு கூப்பிட்றா. சரி மாமா நீங்கள் போய் தூங்குங்க. அது தூக்கம் வரலட்டேன். ஏன் வரல? இல்லை எல்லாம் பண்ணிட்டு அவனை அப்படியே விட்டு வந்துட்டேனா. எல்லோரும் இருந்ததுனால உன்கிட்டையும் வர முடியல. நீயும் அதுக்கப்புறம் வெளியே வரலே. அதுக்கு அதான் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. நான் நாளைக்கு காலையில் வந்திருப்பேன்ல. இல்லை எனக்கு இப்போவே பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவனோட கிட்ட வந்து படுத்துக்கிறான். இப்போ டேங்கும் அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறான். டேங் எனக்கு இன்னொரு வாட்டி பண்ணணும் போல் இருக்குடா. இன்னொரு ரவுண்டு போகலாமா? வேணாம். சரி பயப்படாத, சும்மா தான் சொன்னேன். நீ ஒரு ரவுண்டு தாங்குறதே பெரிய விஷயம். வா வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான். இந்த ஒன் ஷாட்டோட அன்கட் சீன்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் டெலகிராமில் போடுறேன். அண்டு அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்ம சேனல்லையும் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். ஓகே பாய்.